கேரள மாநிலம் ஆலப்புழாவில் பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டதை அடுத்து தமிழக கேரள எல்லையான போடிமெட்டு முந்தல் சோதனைச் சாவடியில் 10 நாட்களுக்கு மேலாக வாகனங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அனுமதிக்கப்பட்டு வரும் நிலையில் பெண் அலுவலர்கள் வாகனங்களில் ஏறி ஆய்வு செய்வதில் சிரமம் ஏற்பட்டு வருகிறது. இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் விஜயசங்கர் இணைந்திருக்கிறார். விஜயசங்கர், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கேரள மாநிலம் ஆலப்புழா மற்றும் கோட்டயம் பகுதிகளில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாக பன்றிக் காய்ச்சல் பரவி வந்தது. இந்நிலையில் தற்போது பறவை காய்ச்சலும் அப்பகுதியில் பரவி வருவதாக கூறப்படும் நிலையில் கோழி, வாத்து, காடை போன்ற பறவையினங்கள் அளிக்கப்பட்டு வருகிறது. மனிதர்களுக்கு தொற்று ஏற்படாமல் இருக்கும் வண்ணம் பறவைகளிலிருந்து பெறப்படும் முட்டைகளும் அளிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் இருந்து வருகிறது. இதனால் கேரளாவிலிருந்து இறைச்சிகள் எதுவும் தமிழக பகுதிக்குள் கொண்டு வராமல் இருப்பதற்காக தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. போடிநாயக்கனூரிலிருந்து கேரளா இடுக்கி மாவட்டம் மூணாறு செல்லும் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள முந்தல் சோதனை சாவடியில் தமிழக கால்நடைத்துறை மூலம் தற்போது ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பன்றிக் காய்ச்சல் பரவல் மட்டுமின்றி பறவை காய்ச்சலுக்காகவும் தற்போது ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் கேரளாவிலிருந்து வாகனங்கள் வரும் லாரி, காய்கறி வாகனங்கள் போன்றவையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்றைக்கு கிறிஸ்துமஸ் விடுமுறை என்பதால் குறைவான வாகனங்களை வந்து செல்கின்றது. இந்நிலையில் ஆய்வுக்கு பெண் அலுவலர்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றனர். அவர்கள் வாகனங்களின் மீது ஏறி சோதனை செய்வதற்கு மிகுந்த சிரமத்திற்குள்ளாகின்றனர். இதனால் ஆண் உதவியாளர்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று இப்பகுதியில் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மேலும் மனிதர்களுக்கு பறவை காய்ச்சல் மற்றும் பன்றிக் காய்ச்சல் பரவும் சூழ்நிலையில் மட்டுமே தமிழக சுகாதாரத்துறையும் ஆய்வு மேற்கொள்வதில் பங்கேற்கும் என்றும், தற்போது அதுபோன்ற நிலை இல்லாததால் கால்நடை சுகாதாரத்துறை மட்டுமே தற்போது ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி விஜயசங்கர்.